வணக்கம். உங்க ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி பத்தின ஒரு மிக முக்கியமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க எதிர்காலத்தை அப்படியே மாத்தக்கூடிய ஒண்ணு. நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா, நாம வாழ்கிற இந்த காலகட்டம் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போனா போதும், லைஃப் செட்டில் ஆயிடும்னு ஒரு நினைப்பு இருந்தது. ஆனா 2026ல நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? அது வேற. சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்க ஏன் நீங்க இப்போதே சொல்லப்போனா இன்னிக்கே கத்துக்கணும் அப்படிங்கறத இந்த அலசல்ல நாம ரொம்ப ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், இந்த மாச சம்பளம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அடுத்த மாசம் அந்த சம்பளம் உறுதியா வருமா? இல்ல இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி உங்க கைக்கு வந்துட்டு இருக்குமா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஏதாவது உறுதியான பதில் இருக்கா? இந்த நிச்சயமற்ற தன்மை தான் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு கார்ப்பரேட் வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறது எவ்ளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கறத நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு கசப்பான கணித உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், சுமார் 6% இருக்கு. சரி, நீங்க உங்க பணத்தை பேங்க்ல ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறீங்கன்னு வைப்போம். அதுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அதிகபட்சம் ஒரு 7% தான். இதுல வரியெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா கடைசியா உங்க கையில மிஞ்சுறது என்னவோ கிட்டத்தட்ட 0 தான். நீங்க கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணத்தோட மதிப்பை இந்த பணவீக்கம் எப்படி சத்தமே இல்லாம உங்க பாக்கெட்ல இருந்து திருடிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இது 2026. நீங்க இன்னும் ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை மட்டும், அதாவது உங்களுடைய சிங்கிள் இன்கம்மை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க பாதுகாப்பா வாழல, நீங்க உண்மையிலே மிகப்பெரிய ரிஸ்க்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பழைய ஜாப் செக்யூரிட்டி மாடல் எல்லாம் இப்போ உடைஞ்சு சுக்குநூறா போச்சு. உலகமே இவ்ளோ வேகமா மாறிட்டு இருக்கும்போது நாம எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதே பழைய இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இந்த நிலைமையில இருந்து தப்பிக்க என்னதான் வழி? நீங்க ஏன் இன்னைக்கே ட்ரேடிங் கத்துக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு 4 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணவீக்கம் உங்க சேமிப்பை திருடிட்டு இருக்கு. 2, ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இப்போ ஒரு வெறும் மாயதான். ஏஐ, ஆட்டோமேஷன், லே ஆஃப்ஸ் இது எல்லாமே இப்போ ரொம்ப சாதாரணமா நடக்குது. 3, இந்திய பங்குச்சந்தைகள், முக்கியமா நிஃப்டி அப்புறம் எஃப்என்ஓ செக்மெண்ட் உலக அளவுல பெரிய வளர்ச்சியை கண்டுட்டு இருக்கு. வாய்ப்புகள் இங்கே குட்டி கிடக்கு. 4, முன்னாடியெல்லாம் பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் மட்டும் பயன்படுத்திட்டு இருந்த அமி புரோக்கர், ட்ரேடிங் வியூ மாதிரியான ப்ரொஃபஷனல் டூல்ஸ் இப்போ ஒரு சாதாரண ரீட்டைல் ட்ரேடருக்கும் ரொம்ப சுலபமா கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இடத்துல நாம ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலை உடைச்சே ஆகணும். நிறைய பேர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க, ட்ரேடிங்னா அது ஒரு சூதாட்டம், அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு. இது 100% தப்பான ஒரு கட்டுக்கதை. எந்த ஒரு நாலேஜும் இல்லாம எமோஷனலா யாரோ கொடுக்குற டிப்ஸை நம்பி ட்ரேட் பண்றவங்க தான் மார்க்கெட்ல பணத்தை இழக்கறாங்க. ஆனா உண்மையான ட்ரேடிங் அப்படிங்கிறது அது கிடையவே கிடையாது. ஒரு சூதாட்டத்துக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்க்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். சூதாட்டத்துல உங்களுக்கு எந்த ஒரு எட்ஜும் கிடையாது, அதாவது உங்களை ஜெயிக்க வைக்கிற எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. அதனாலதான் 90% பேர் அதுல தோற்கறாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுல ஒரு சிஸ்டம் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பேக் டெஸ்டிங் இருக்கு. இது கிட்டப்பட்ட ஒரு மருத்துவம் அல்லது இன்ஜினியரிங் மாதிரி நீங்க முறையா கத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு ஸ்கில். டிக்ஸ் மேல வாழறதுல எந்த அறிவும் இல்லைங்க, சிஸ்டம் மேல வாழறதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டான கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு புது விஷயத்தையும் கத்துக்காம அப்படியே அதே பழைய நிலைமையில இருந்துட்டீங்கன்னா, கரெக்டா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்களோட நிதி நிலைமை எங்க இருக்கும்? கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே இருக்கிறது கூட அதுவும் ஒரு முடிவு தான். ஆனா அந்த முடிவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய வெளியே கொடுக்க வேண்டியிருக்கும். எதுவும் பண்ணாம எந்த புது ஸ்கில்லும் கத்துக்காம இருந்தா என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா? முதல் வருஷத்துல பணவீக்கம் உங்க சம்பளத்தை விட அதிகமா வளரும். 5வது வருஷத்துல உங்க பேங்க் எஃப்டியோட வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர் 50% அப்படியே குறைஞ்சிருக்கும். 10வது வருஷத்துல என்னாகும் தெரியுமா? உங்க வேலையில ஏஐய பயன்படுத்தி உங்களை விட ரொம்ப வேகமா வேலை செய்யக்கூடிய 25 வயசு இளைஞர்கள் வந்து உங்களை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு இருண்ட எதிர்காலம். பட் வெயிட், இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. தினமும் 1 மணி நேரம் மார்க்கெட்ஸ் பத்தி கத்துக்கிட்டா என்ன நடக்கும்? முதல் வருஷத்துல நீங்க சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கோட அடிப்படைகளை ஸ்ட்ராங்கா கத்துப்பீங்க. 5வது வருஷத்துல காம்பவுண்ட் ரிட்டர்ன்ஸ் மூலமா ஒரு சூப்பரான செகண்ட் இன்கம் உருவாக்குவீங்க. 10வது வருஷத்துல எந்த ஒரு வேலையும் நம்பி இருக்காம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது முழுமையான நிதி சுதந்திரத்தை அடைஞ்சிருப்பீங்க. இது எவ்ளோ பெரிய மாற்றம் பாருங்க. ஓகே, தி QTS ரோட் மேப். குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் கத்துக்க ஒரு 4 படிகள். கத்துக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இது எப்படி முறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறது?
அதுக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்பை இப்ப பார்க்கலாம். ஒரு பிகினரை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடரா மாத்துறது அப்படிங்கிற அந்த 12 மந்த்ஸ் ரோட் மேப் இதுதான். ஸ்டேஜ் 1 ஃபவுண்டேஷன்ஸ். முதல் 1-2 மாசத்துக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஈக்விட்டி வர்சஸ் எஃப்என்ஓ இதெல்லாம் கத்துக்கணும். ஸ்டேஜ் 2 டெக்னிக்கல் அனாலிசிஸ். அடுத்த 2 to 3 மாசத்துக்கு விவாப், ஆர்டர் பிளாக்ஸ், சிபிஆர் பத்தி படிக்கணும். ஸ்டேஜ் 3 சிஸ்டம் பில்டிங். 3 to 6 மாசத்துல ஆமி புரோக்கர், பைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி பேக் டெஸ்ட் பண்றதுன்னு பழகணும். அப்புறம் கடைசியா ஸ்டேஜ் 4 லைவ் ட்ரேடிங். 6 to 12 மாசத்துக்கு சின்னதா ஒரு கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி ஜேர்னல் எழுதணும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். இப்போ இங்க நான் ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லணும். இத எல்லாரும் மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல உங்களுடைய கோல் கண்டிப்பா லாபமா இருக்கக்கூடாது. உங்க கோல் உங்க ஸ்கில்ல பில்ட் பண்றது மட்டும்தான். நீங்க பொறுமையா உங்க திறமைய வளர்த்துக்கிட்டா லாபம் தானா உங்களை தேடி பின்னாடியே வரும். இத மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க. நாம இந்த அலசலோட எண்டுக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, மார்க்கெட் தினமும் உங்களுக்காக ஓபன் ஆகுது. ப்ரொஃபஷனல் டூல்ஸ் இப்போ உங்க கைக்கு எட்டும் தூரத்திலேயே இருக்கு. ஆமி புரோக்கர், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே QTS மூலமா இலவசமா கத்துக்க கிடைக்குது. தகவல் இருக்கு, கருவிகள் இருக்கு. ஆனா அந்த முதலடிய, அந்த ஆக்ஷனை எடுத்த வேண்டியது நீங்க மட்டும்தான். வேற யாரும் உங்களுக்காக அதை செய்ய மாட்டாங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கவும் எங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இணையவும் 8248453384 அப்படிங்கிற இந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணி நீங்க நேரடியா இப்பவே கத்துக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததா நாம ஒரு லைவ் விவாட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. இறுதியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையோட நம்ம விடைபெறலாம். ட்ரேட் வித் அ சிஸ்டம், நாட் வித் ஹோப். நீங்க இன்னும் ஏதோ ஒரு குருட்டதிர்ஷ்டத்தை நம்பி மார்க்கெட்ல பணத்தை இழக்க போறீங்களா? இல்ல ஒரு சிஸ்டம முறையா கத்துக்கிட்டு உங்க நிதி சுதந்திரத்தை நீங்களே உறுதி செய்ய போறீங்களா? முடிவு உங்க கையிலே விட்டுடுறேன். யோசிங்க, ஆக்ஷன் எடுங்க. நன்றி.